தாவேக்கா சார்பில் அதிகாரப்பூர்வமாக எந்த ரோட் ஷோவும் நடக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த சூழலில் காவல்துறை சில அறிவுறுத்தல்களை கொடுத்திருந்த சூழலில் மதுரை விமான நிலையத்தில் விஜய் அவர்களை பார்க்க வரவேற்க ஆயிரக்கணக்கான தாவேக்காவினரும் ரசிகர்களும் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதற்காகவே சென்னையில் நடிகர் விஜய் செய்தியாளர்களை சந்தித்தார். முதல் முறையாக செய்தியாளர்களுடைய சந்திப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த சந்திப்பில் மதுரை மக்களுடைய அன்புக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தருணத்தில் நாம் சந்திப்போம் அப்படின்ற விஷயங்களை அவர் பகிர்ந்து கொண்டார். ஆனால் அதையும் மீறி காலையிலிருந்து சேர்ந்தவர்கள் கலைந்து செல்ல மறுத்து அங்கேயே இருந்தாங்க. காலையில் 4 மணிக்கெல்லாம் சிலர் வந்துட்டு தான் தகவல். அப்போது இருந்து இப்போது வரை நிறைய விஜய் ரசிகர்கள் தாவேக்கா தொண்டர்கள் அங்கே கூடியிருக்கிறாங்க. அவர்களை கலைந்து போக சொல்லி அல்லது அவர்களை வழிபடுத்துவதற்காக காவல்துறையினர் கூட அங்கே குவிக்கப்பட்டிருக்காங்க. அதையும் மீறி ஆயிரக்கணக்கானோர் அங்கே இருப்பதை பார்க்க முடிகிறது. என்னுடைய வாகனத்தை பின்தொடராதீங்க அப்படின்னு விஜய் சென்னையில் ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தார். இப்போது விஜயுடைய வாகனம் வெளியே, அதாவது மதுரை நகருக்கு வெளியில் அமைந்திருக்கக்கூடிய விமான நிலையத்துக்கு வெளியில் இவ்வளவு கூட்டத்தை நீங்கள் பார்க்குறீங்க. மதுரையினுடைய மையமோ மதுரையினுடைய சிட்டிக்குள்ளேயோ இல்லாத இந்த விமான நிலையம் அங்கேயே இவ்வளோ பேர் திரண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்குறோம். இதே மாதிரியான காட்சிகளை அவருடைய வாகனத்தின் பக்கத்தில் வேறொரு மரத்தில் ஏறி சிலர் குதித்ததையும் கோவையில் பார்த்தோம். அதையும் மீறி இப்போது சில தாவேக்கா தொண்டர்கள் விஜய் ரசிகர்கள் விஜய் அவருடைய வாகனத்தின் பக்கத்தில் செல்ஃபி எடுப்பது போன்ற நிகழ்வுகளையும் பார்க்குறோம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.